சின்ன வயசுல எல்லாருமே அம்மன் படம் பார்த்துருப்போம். அதில ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன் வரும். அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, சுமங்கலிகள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். ஆனா யாரும் வரமாட்டாங்க. அப்போ அந்த குட்டி அம்மன் என்ன பண்ணுவாங்க, மத்த கடவுள் எல்லாருமே வந்து வர வச்சு, சாப்பிட வச்சு, அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் நடந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. பிரெக்னன்சி எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து எனக்கு ஒரே ஆசை, எப்படியாவது வளைகாப்பு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா, இங்க வந்து ஒருத்தர் கூட தெரியாது. சிட்னில ஒருத்தர் கூட தெரியாது. ஸோ, அதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 0% தான். பட் என்னோட இந்த குட்டி செல்லம் என்ன பண்ணியிருக்கு, கடவுள்கிட்ட கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அதனாலேயே எனக்கு வந்து சீமந்தம் நடந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த மூவில வர மாதிரியே வந்தவங்க நேம் கூட எனக்கு தெரியாது. என்னுடைய 3 மந்த், 4த் மந்த், 5, 6 வரைக்குமே வந்து நான் வந்து அப்பப்போ யோசிச்சு அழுவேன். ஐயோ! நமக்கு மட்டும் சீமந்தம் கிடையாது, நமக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போதெல்லாம், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே விட்டுருவேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தது. கரெக்ட்டா 7வது மாசம், 7வது மாசத்தோட நாள், நான் வந்து ஒரு சவுத் இண்டியன் லேடீஸ்லாம் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி ஃபங்ஷனுக்கு நான் போயிருந்தேன். என்னோட பக்கத்து ஏரியா தான். அங்க இருக்கிற ஆர்கனைசர் என்கிட்ட சும்மா பேசுனாங்க. பேசிட்டே சீமந்தம் பத்திலாம் கேட்டாங்க. நான் அதெல்லாம் இல்லைங்க, நாங்கலாம் வைக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. அந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அங்க சவுத் இண்டியன்ஸ்ல வந்த தமிழ் பெண்கள் மட்டுமே கூப்ட்டு, ஒரு குட்டி குரூப் ஆரம்பிச்சு, அவங்க கிட்ட பேசி, கரெக்ட்டா ஒரு 11 பேர், எங்க வீட்டுக்கு அவ்வளோதான் வர முடியும். அந்த 11 பேர் கூப்ட்டு, இங்க ஒரு சீமந்தம் நடந்தது. ரொம்ப அழகா, ஊர்ல கூட இந்த அளவுக்கு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபங்ஷன் எனக்கு நடந்தது. அதில வந்து சௌந்தர்யா தான் நான். அதில வந்து இந்த குட்டி அம்மன் தான் ஏதோ இந்த குட்டி இவங்க சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து எனக்கு சீமந்தம் நடந்தது. அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன்.